அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஐயா காந்தராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாருங்கள் நேரு, ஐயாட்ட பேசலாம். வணக்கம் சார். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார், அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரும் 2026 தேர்தலுக்குள்ள அதிமுகவினுடைய அழிவை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட இயக்கத்தை அழிக்கிறேன்னு திராவிட இயக்கம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கு ஆரம்பித்தாங்க. ஒழித்து கட்டாமல் விட மாட்டோம்னு 1300 வருஷமாக வரலாற்றில் பயஞ்சிருக்கிற விஷயம். மகேந்திர பல்லவ காலத்திலேருந்து நடக்குது. திராவிட இனத்தை அழிச்சிருவோம். திருஞான சம்பந்தம் செய்யாத வேலைகளை சவுந்தரபாண்டியன் என்ற மதுரை ஆண்ட பாண்டிய மன்னனை கையில் போட்டுக்கிட்டு அவன் பொண்டாட்டி மங்கையர்கரசியை கையில் போட்டுக்கிட்டு அவன் பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சமாக சனாதனத்தை கொண்டு வர்றதுக்காக 8000 சமணர்களை கழுவில் ஏற்றி கொண்டான். அந்த அளவுக்கு வன்முறையை காட்டி பயமுறுத்தி இப்படி நான் மகேந்திர பல்லவன் வந்து சமணனாக இருந்தவன் சைவ மதத்துக்கு மாறினான்னு உடனே பௌத்த பல்கலைக்கழகம் இருந்த காஞ்சி அப்போ வந்து 2 பகுதியாக இருந்தது. சமண காஞ்சி, பௌத்த காஞ்சின்னு இருந்தது. இன்றைக்கி அது வந்து விஷ்ணு காஞ்சி, சைவ காஞ்சின்னு மாதிரி மாற்றினானுங்க. அங்கே இருக்கிற பல கோயில்கள் ஏகாம்பர காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்து பௌத்த விகாரை. இன்றைக்கி போனீங்கன்னா அந்த காம்பவுண்டில் புத்தர் சிலைகள்லாம் இருக்குது. பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் அழிச்சிட்டு இவங்க வரும்போது தான் புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வந்தான். மகேந்திர பல்லவன் தோற்று போயிட்டான். வரலாற்று ஆசிரியர்கள் அதை ரகசியமாக மறைச்சாங்க. இவன் காலில் விழுந்துட்டான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பௌத்த மதத்துக்கு எதாவது ஆபத்து வாங்க தொலைச்சி விடுவேன், பேசாமட்டான். சைவ மதத்துக்கு போனாலும் பௌத்த மதத்தை ஒன்றும் தோடலை. அதை பழி வாங்கிறதுக்கு தான் பரஞ்சோதின்னு ஒரு பின்னாடி சிறுத்தொண்ட நாயனாராக மாறின, பிள்ளைக்கறி சமைத்த சிறுத்தொண்ட நாயனாராக மாறின அந்த பரஞ்சோதிங்கிற ஒரு நரசிம்ம பல்லவனுக்கு சேனாதிபதியாக வந்தபோது தளபதியாக வந்து சேனை தலைவராக வந்தபோது அவர் தான் நரசிம்ம பல்லவனை ஏற்று போகிறார். போய் வாதாபிங்கிற பௌத்த மத சின்னங்களையெல்லாம் அழித்து நெருப்பு வச்சு கொளுத்தி மக்களையெல்லாம் கொளுத்தி அந்த மாதிரி வன்முறையில் வளர்ந்த இது. இவ்வளவெல்லாம் பண்ண பிறகு என்ன ஆச்சு? அந்த இந்து மதம், அந்த சனாதன மதம் வடக்கு இருக்கிற ஒரு பகுதிகளில் மாத்திரம்தான் இருக்குது. இப்போ என்னையெல்லாம் இப்போ நீங்கள்லாம் வந்து இந்து மதம்னு சொல்கிறீங்க. உங்கள் குலதெய்வம் இது கிறிஸ்டின். சரி, முடிஞ்சு போச்சு. சுப்பிரமணியம் உங்கள் குலதெய்வம் வேதத்தில் இருக்கா? சுப்பிரமணியங்கிற பேரை வேதத்தில் கிடையாதுங்க. அவரே இந்துங்கிறீங்க, என்னையும் இந்துங்கிறீங்க. எப்படி நாங்கள் இந்து ஆக முடியும்? என் குலதெய்வங்க அங்காள பரமேஸ்வரி. வேதத்தில் எங்கேயுமே இல்லையே, இந்து மதத்தில் எங்கேயுமே அந்த பேரே இல்லையே. அப்புறம் எங்களையெல்லாம் இந்துன்னா என்ன அர்த்தம்? என்ன ஆச்சு? பௌத்த மதத்தை இந்தியாவிலேருந்து ஒழிச்சு விட்டோம் நாங்கள். கிழக்கு மாகாணங்கள் பூரா பௌத்த மதம் தான். நீங்கள் சிலிகுரின்னு இருக்குது வங்காளத்தில், அந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு பௌத்த மதம் தான். மணிப்பூர் கொஞ்சம் வந்து இந்து மதம் இருக்குது. மற்றபடி மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம் எல்லாம் பௌத்த மதம், எல்லாம் பௌத்த மதம். லடாக், காஷ்மீரில் வந்து ஒரு பகுதி வந்து முஸ்லீம்கள், ஒரு பகுதி வந்து பௌத்தர்கள். ஜம்முங்கிற ஒரு இடத்துல தான் இந்துக்கள், அந்த இந்த சனாதனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. பஞ்சாப் பூரா சீக்கியர்கள். இந்தியாவில் எங்கே இருக்குது இந்து மதம்? இந்த நாட்டிலையும் இல்லை. ஆனால் பௌத்த மதம் என்ன? 3வது பெரிய மதம். கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், அடுத்தது பௌத்த மதம். உலகம் பூரா இருக்குது. நீ இங்கே ஒழிச்சிட்டு தான் இது பண்ண. நீ சுருங்கி குறுகி ஒரு இடத்துக்குள்ளார போயிட்ட. 3 மாநிலங்களை தவிர உன்னுடைய மதமே கிடையாது. நீ கேட்டால் எல்லாத்தையும் இந்து மதம்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா இதையெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி திராவிட இனத்தை அழிக்கிறதுக்கு போட்டால் எல்லாமே காலியாகி போயிடுச்சு.
திராவிட இயக்கங்கள் வந்து அரசியல் இதுக்கு வந்த உடனே திராவிடர் ஒழிக்காமல் விட மாட்டேன் ராஜாஜிலிருந்து திமுக திராவிட இயக்கம் விரோதி நம்பர் 1ன்னாங்க. அண்ணாவை அழித்து விட்டுத்தான் மறுவேலை, கலைஞரை தொலைத்து விட்டுத்தான் மறுவேலை சொன்னவெல்லாம் எங்கே போனான்? எம்ஜிஆர் தான் அவ காலியாக்கி விட்டுத்தான் மறுவேலை எங்கே போனாங்க? ஒரு படத்தில் ரஜினி தான் சொல்லுவார், முளைச்சி 3 இலை உடலை நீ என்னையா முறைக்கிறான்னு ஒரு குள்ளமாக இருக்கிற ஒருத்தர் வந்து ரஜினி மிரட்டுவார். அது படத்தில் ரஜினி அப்படியே அலக்காவிட தூக்கிக்கிட்டு, நான் முளைச்சி 3 இலை உடலை சரிடா, நீ முளைக்கவே இல்லையாடான்னு. அது என்ன படமாக தெரியாது. நீ முளைக்கவே இல்லையாடா, அதுதான் அண்ணாமலைக்கு நம்ம சொல்கிறது. நீ முளைக்கவே இல்லை, அதுக்கப்புறம் இல்லை நீ அதிமுக அழிக்கிறது. அதிமுக வராதனால தான் நீ பாவம் சட்டை கிழிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு நாராக இதாக போய் நிர்வாணமாக ரோடாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அப்போ ஒருத்தர் இல்லாமல் உன் தலைவர் வர்றாரு. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் கூட வழக்கமாக வர்ற கூட்டம் கூட அன்றைக்கி வராமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு உன்னுடைய செல்வாக்கு என்னத்துக்கு இதெல்லாம் பேசுகிற? சரி பரவாயில்ல, ஒரு புழு கூட ஒரு குச்சலை குத்தணும்னா அப்படி கோபமாக ஒரு மரம் முறைக்கும். அந்த புழு மாதிரி தான் அண்ணாமலை. அது எல்லோரும் போட்டு குத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி காலியாக போகுது. அன்பிலதனை வெயில் போல காயுமே அண்ணா, என்பிலதனை அறம், அன்பிலதனை அறம், என்பிலதனை வெயில் போல காயும். வெயில் அடிச்சதுன்னா நாசமாக போகிற புழு மாதிரி அண்ணாமலை அவருடைய கட்சி காணாமல் போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. பார்ப்போம். இப்படி வெளிப்படையாக அதிமுக தாக்க என்ன காரணம் நினைக்கிறேன்? அவருக்கு வந்து அகந்தாவும் இருக்குது, ஆணவம் இருக்குது. முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி எப்படின்னு கேட்கும்போது அது தேசிய தலைமை முடிவுன்னு சொல்லிட்டு இப்போ வெளிப்படையாகவே சொல்கிறாரு, அதிமுக 26 தேர்தலில் 24 தேர்தலில் இருக்காது, அடுத்த கட்டமாக அதை அழிக்கிறதா வேலை அப்படின்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பில் சொல்கிறாரோ. இவ்வளோ தைரியமாக பேச எப்படி சார்? அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியிலேருந்து பிரிஞ்சிட்டதா ஒரு நாடகம் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நாடகத்துக்கு காரணமே விந்தியமலைக்கு கீழே பாஜகங்கிறது ஒரு பொதுஜன விரோதியாக இருக்கிறாங்க. அவங்க அரசியல் ரீதியாக கூட இல்லை, பொதுஜன விரோதியாக நினைக்கிறாங்க. நீங்கள் ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, பேசிக்கிறத கேட்டிங்கன்னா என்ன சார் மறுபடியும் வந்துடுவானுங்க போட்டிருக்க, இந்த கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? எங்கே போனோம்? என்ன சார் ஏதோ திரும்பலாம் பண்ணி திரும்பி வந்துடுவானுங்க போட்டிருக்க. பயப்படுறாங்க மக்கள். இவங்க எங்கே திரும்பி வந்துடுவாங்களான்னு பயந்து நடுக்கிறாங்க. அந்த அளவு இருக்குது மக்கள் மத்தியில். பாஜகனா ஒரு பயங்கரவாதிகள்ன்ற பயம் இருக்குது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேர் கட்டு போய் கிடக்கிற ஒரு கட்சி. இந்த ஓட்டுகள் பூராமே திமுக அப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க அப்படியே 10% ஓட்டு போடுற அளவுக்கு திமுகவுடைய செல்வாக்கு போயிட்டு இருக்குதுங்கிறத குறைக்கிறதுக்காகத்தான் நாம் 2 பேரும் ஒரு ட்ராமா போடுவோம், அடிச்சுக்கிட்ட மாதிரி போடுவோம். நீ வந்து என்னை அடிக்கிற மாதிரி கத்து, நீ பாஜகவை ஒழுத்து கட்டுவேன்னு சொல்லி இது பண்ணாக்கா நான் எங்களுடைய எதிர்ப்பு ஓட்டுகளில் கொஞ்சமாவது உனக்கு வரும். அதனால் திமுகவுக்கு 100க்கு 100 வர்றதுக்கு பதிலாக 100க்கு 70% வர்ற மாதிரி ஒரு 30%ஆவது குறைக்கலாங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பாஜக கஷ்டப்படுது. இவ்வளவு ரோட் ஷோ நடத்துறது, இவ்வளோ இதெல்லாம் நடத்துறதுக்கு எல்லாமே காரணம் வந்து இவங்களுக்கு இவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் திமுக முழுக்க போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதை பிரிக்கிறதுக்காகத்தான் இப்போ அண்ணாமலை இவர் பழனிசாமி விஜய் இவங்களை எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. விஜய் கொஞ்சம் காணாமல் போயிட்டார் போட்டுருக்கு. வர்ற வேகத்தில் வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நைஸாக கழட்டிக்கிட்டார் போட்டு. 2026 விஜய் இல்லையே, இது இந்த தடவையே வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு பேசி கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி பாஜக வெளுத்து கட்டுங்களுக்கு மாதிரிலாம் பேசி கொஞ்சம் இதெல்லாம் அங்கே ஓட்டை பிரிக்கிறது தான் அவருடைய எய்மு. அதுக்காக தான் அவர் கொண்டாங்க. என்ன பழனிசாமி பெருசாக எடுப்படலைங்கிறதுனால இப்போ விஜயை கிளப்பி விட்டாங்க. விஜய் திடீர்னு பார்த்தா காணாமல் போயிட்டார். பாவம் அவரை நம்பி போன ஒரு கூட்டம் எல்லாம் பைகி எல்லாம் ரெடி ஆகிட்டு போகலான்னு போனாங்க. பாவமாக இருக்குது அவங்களெல்லாம். 2019 பாஜக தோல்விக்கு காரணம் அதிமுக தான் சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக வந்து அதிமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, பாஜக வந்து அதோட கூட்டணி வச்சதுனால எங்களோட ஓட்டு சதவீதமும் குறைஞ்சதாக சொல்லப்படுது. உண்மையாகவே அதிமுகவால் தான் பாஜகவோட ஓட்டு வங்கி சரிஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம். சொல்லுங்க. அதாவது 2019 பாஜக அதிமுக அலையன்ஸ்னால தான், அதிமுக செய்த ஊழல்னால தான் பாஜகவிற்கு வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சு. பாஜகவுக்கு அதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். பாஜகவுக்கு வந்து மொத்தமாக விழுந்த ஓட்டு 10 ஓட்டு. ஒரு தொகுதியில் 1 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவருக்கு விழுகிற ஓட்டு வந்து 10 ஓட்டு. அதில் 2 ஓட்டு குறைஞ்சிருச்சு, 8 ஓட்டு. ஆளே இல்லாத இடத்துல ஏயா டீ யாத்திரைங்கிற கதை தான். இவங்களுக்கு என்னைக்கு ஓட்டு இருந்தது? ஈரோடு தேர்தலில் பழனிசாமி என்ன சொன்னார்? கூட்டணி
பாஜகவோட கூட்டணி. அண்ணாமலையை கூப்பிட்டு தயவு செய்து ஓட்டு கட்டுக்கிட்டு அந்த பக்கம் வந்துடாத, நாங்கள் டெபாசிட்டாவது வாங்கணும், நீ வந்தீங்கன்னா டெபாசிட் கூட போய்டுவோங்க. அதுதான் அண்ணாமலையுடைய மக்கள் செல்வாக்கு. உங்கள் மாதிரி ஊடகக்காரர்களால் விளம்பரப்படுத்தப்பட்ட ஆளுங்க அவர். காமெடி பீஸாக வந்தவர். அப்படி தான் அவர் அறிமுகம் ஆனார். அவர் வந்து கொள்கை ரீதியான ஒரு தர்க்க ரீதியான வாதங்கள் பண்ணியோ பேச்சு திறமையிலையோ செயலாக்கத்திலையோ அவர் வந்து கட்சியை வளர்க்கலை. எச் ராஜாவாகட்டும், எஸ்.வி. சேகர் ஆகட்டும், ஒய்ஜி மகேந்திரன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், எல்லாம் ஒரு காமெடி பீஸாக தான் வந்தாங்க. என்னடா இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வளர்கிறாங்க அப்படி தான் பார்த்தாங்க. எங்கள் காலத்தில் அணுகுண்ட ஐயாவுன்னு ஒருத்தர் இருந்தார் மதுரையில். அவர் பேசினா லட்சக்கணக்கில் கூட்டம் கூடும். வளர்கிறதுக்கு அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்கார். அதுக்கு அதோ சிரித்து வேறு வெடிச்சு போயிடும். நாங்களாம் அணுகுண்ட ஐயாவை பேசுகிறாருன்னா மருத்துவக்கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். 7 மணிக்கு கூட்டம், நாங்கள் 5 மணிக்கெல்லாம் போய் அங்கே நின்றுடுவோம். ஒரு 2 மணி நேரம் இடைவிடாத நகைச்சுவை தான். என்ன வேணாலும் பேசுவார். சீனாவின் கமால் பாட்ஷா, துருக்கியின் சன்யாட்சன் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பார். என்னன்னு கேட்டால் 2 வேலைக்காரன் பேர் சொன்னால் தாண்டவெல்லாம் ஏமாறுவான். சிரித்து வயிறெல்லாம் வெடிச்சு போயிடும். அந்த டைமில் அணுகுண்ட ஐயாவு, பாகுலேயன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அணுகுண்ட ஐயா ஒரு சீசனில் வந்து எம்.ஆர். ராதாவுக்கு கவுண்டராக பேசுகிற மாதிரி எல்லாம் கூட அவர் உருவகப்படுத்துகிறாங்க. அந்த கூட்டத்தோடு சரி அவர் அரசியலுக்கு வர பெருசாகவும் வரும். அது மாதிரி ஆட்களில் ஒருத்தர் அண்ணாமலை. அவர் பண்ணது என்ன, ஒரு பாஜகவுக்கு அவர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அந்த பிராமண ஆதிக்கத்தை பாஜகவில் ஒழிச்சு கட்டினார். தமிழ்நாட்டில் அந்த கட்சியே பாரதிய ஜனதா பிஜேபிங்கிறதுக்கு வந்து பிக்கு வந்து பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிறது தான் அந்த பி. நீங்கள் பாரதியன்னு அவங்க சொல்கிறாங்க. அது பிராமின் வைக்கக்கூடாது, சட்டப்படி அது குற்றம். ஜாதி பேர்ந்த கட்சி இருக்கக்கூடாது. அதனால தான் பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிறது பதிலாக பாரதிய ஜனதா பார்ட்டின்னு வச்சுருந்தாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்கிறேன்னா, அவங்க அந்த எங்கள் ஊர் சேலம் தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பெரிய இடமா இருந்தது. ஆர்எஸ்எஸ் வந்து தென்னாட்டில் வந்தது அப்படின்னாவே சேலம் தான் மெயினாக இருந்தது. எங்கள் ஊரில் அவங்க ஒரு ஸ்கூல் நடத்தினாங்க, பிராமண சேவா சங்கம். அது அப்புறம் அரசாங்கம் தடை பண்ணிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாரதி வித்யாலயா அப்படின்னு மாற்றிட்டாங்க. இன்றைக்கி இன்னொரு ஸ்கூல் இருக்குது, கோகுல்நாதா ஹிந்து மகாஜன் ஹை ஸ்கூல். இன்றைக்கி வரல அந்த பேரில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இருந்த ஊர் வந்து சேலம். அங்கே ஆர்எஸ்எஸ் அதுக்கப்புறம் வரல. அது திராவிட இயக்கத்தினுடைய இதாக தொட்டிலாக மாறின இடம், அதெல்லாம் வேறு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, பிஜேபிங்கிற பார்ட்டிக்கு அவங்க பிராமின் ஜனதா பார்ட்டிங்கிறது அதனுடைய பேர். அந்த பிராமின்ங்கிற பேரை சட்டப்பூர்வமாக வைக்க முடியாதுங்கிறனால தான் பாரதிய ஜனதா பார்ட்டின்னு வைக்கிறாங்க. அந்த பிராமின்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியில் பிராமண ஆதிக்கத்தையும் ஒழித்து எச் ராஜாவையும் எஸ்.வி. சேகரையும் ஒய்ஜி மகேந்திரன் போல அவங்க கூட்டத்தையும் ஒழித்து கட்டிட்டு அதை நான் பிராமின் கட்சியாக மாற்றினது நிச்சயமாக பாராட்டலாம். அது தமிழிசையே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசையை அதை பண்ண ஆரம்பித்து நம்மளை ஓரம் கட்டிடுவாங்கன்னு இப்போ டெல்லியில் உட்காந்து தமிழிசைக்கு கவர்னர் போஸ்ட்டை கொடுத்து ஓரம் கட்டிட்டாங்க. இவரை ஒன்றும் பண்ண முடியல, பேச மாட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் சொன்னதுக்கு பிறகு தான் திராவிட இயக்க கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி பாஜக செயல்படுது. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம் தெரியுமா? பிரதம மந்திரி மோடி, இது வாணிய செட்டியார், அவர் நம்ம ஊர் இதில் வந்து வாணிய செட்டியார். அமித்ஷா ஒரு சத்திரியர், ஒரு இது நான் பிராமின் சகல. அதாவது அமித்ஷா வந்து சர்வாதிகாரின்னு சொல்லலாம். அந்த சர்வாதிகாரி நான் பிராமின். அவர் கீழே வேலை பார்க்குற பிரதம மந்திரியாக வேலை பார்க்குற மோடி ஒரு நான் பிராமின். இன்றைக்கி பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் குடியரசுத் தலைவர். திராவிட இயக்கம் என்னன்னு சொல்லிச்சு அதை செய்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய தலைவர் பாஜக யாரா தலைவர்னா அண்ணாமலைங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர், அது பிராமணர் அல்லாதவர். திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றி. அப்படி இருக்கும்போது அதிமுக ஒழிச்சு முடியும். நீ எங்கள் கட்சி இதை ஏற்றுக்கிட்டு நீ தான் அழிஞ்சு போயிட்டுருக்குற. எப்படி இந்து மதங்கிற பேரில் இன்றைக்கி நீங்கள் தீபாவளி கொண்டாடுறான். தீபாவளி யார் பண்டிகை? சமணர்கள் வர்த்தமான மகாவீரர் இறந்த நாள் அது. அவர் சொல்லிட்டு சாகிறாரு, நான் இறந்த அதிகாலை 5 மணிக்கு நான் இறந்து போவேன். நான் இறந்து போன அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் அதிகாலை குளித்து புத்தாடை உடுத்தி என்னுடைய நினைவாக தீபத்தை ஏற்றி இதை வழிபடுங்கள் அப்படின்னாரு. அதுதான் தீபாவளி. இவனுங்களுக்கு அந்த பண்டிகையை நிறுத்த முடியல, என்னென்னோ பண்ணி பார்த்தானுங்க. அப்புறம் நரகாசுரன் ஒரு கதையை சொல்லி, ஒரு ஆபாசமான கதை,
நரகாசுரனுடைய அம்மா வந்து சத்யபாமா. சத்யபாமா யாருன்னா கிருஷ்ணனுடைய மனைவி. அம்மா வந்து சத்யபாமா, அப்பா யார் நரகாசுரனுக்கு தெரியாது. யாரு? கிருஷ்ணனுக்கு அவன் பிறக்கல. அப்போ சத்யபாமா யார்? சத்யபாமா யாருக்கு பார்த்தா நரகாசுரன்? இப்படி ஒரு ஆபாச கதை அதை கொண்டாடிட்டு இருக்கான். நீங்களும் நானும் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்குறான்னா, அடியே லட்சுமி கங்காசானம் எடுத்தா அப்படின்னு இவன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். வர்த்தமானமாக இவர் நினச்சி புத்தாடம் உடுத்தி கும்பிடுறது இவன் தான் முதல்ல கும்பிட்டுட்டு இருக்கான். அப்புறம் முழுமுதற் கடவுளாக கும்பிடுறான விநாயகர். அது என்ன தெரியுங்களா? பௌத்த மத சின்னமான புனித சின்னமான ஐராவதங்கிற யானை. அதை தான் புலிகேசி போன்றவர்கள்லாம் வழிபட்டாங்க. அவங்க கடவுள் நம்பிக்கை அதாவது நாத்திக மதம்ங்கிறதே வந்து பௌத்த மதம். இதில் கடவுள் கிடையாது, இதுலேயும் சமணத்துலேயும் கடவுள் கிடையாது. மனிதர்கள் ஒழுங்காக நடந்துக்கிட்டால் அவங்க தான் கடவுள். அப்படி தான் அவங்களுடைய கோட்பாடுகள். அந்த ஐராவதங்கிற ஒரு புனித சின்னத்தை அவங்க கும்பிடுவாங்க. அது வந்து நரசிம்ம பல்லவன் வந்து வாதாபியை ஜெயிச்சிட்ட போது இந்த இது சிலை அங்கே இருக்குது, கோட்டை வாசலில் இருக்குது. இது என்னன்னு கேட்டபோது இது ஐராவதங்கிற யானை, இதை வழிபட்டுட்டு தான் எந்த வேலையும் புலிகேசி செய்யணும். அதை எடுத்துக்கிட்டு வந்து காஞ்சிபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறான். அதனால தான் அதுக்கு பேர் வாதாபி கணபதிக்கு பேர். அதுக்கு பிறகு தான் கணபதி வழிபாடு வருது. நான் சைவர்களுடைய புனித நூலான 12 திருமுறைகளில் விநாயகர் வழிபாடு கிடையாது. விநாயகர் கிடையவே கிடையாது, பின்னாடி வந்தது. இன்றைக்கி இவன் கோயிலுக்குள்ளார போய் முழுமுதற் கடவுள் கும்பிடுறது விநாயகர் கும்பிட்றான், பௌத்த மத சின்னத்தை கும்பிட்றான். அப்புறம் இவன் எப்படி இந்து? அதுக்கு அடுத்தது அதை விட பிரமாதமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆரிய வந்தேரிகள் இவன் அவன் வந்து யாக குண்டத்தில் போட்டதே வந்து பசுமாட்டை அடித்து போட்டு அதைத்தான் ஆமீர் பாகமாக சாப்பிட்டான். இவன் தான் மாடு தின்னவன். இன்றைக்கி பசுமாட்டை காப்பாற்றுறதுக்கே நடத்திக்கிட்டு இருக்கலாம். சமணர்கள் கோட்பாடு. மதமே மாறிப்போச்சு, பேர் தான் இந்து மதம், நீ வழிபடுறது பூரா சமண மதம். அப்படி இருக்கும்போது அழிஞ்சு போனது மதம். உன்னுடைய பிரம்மனுக்கு ஒரு கோயில் கிடையாது, ஒரு வழிபாடு கிடையாது, ஒரு விழா கிடையாது, அழிஞ்சு போனது. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அண்ணாமலைக்கு சொல்கிறேன். திராவிட இயக்கத்தையும் இந்த இவங்களையும் எதிர்த்து வந்த அந்த ஆரிய வந்தேரிகள் தான் காணாமல் போனானே ஒழிய இந்த இயக்கங்கள் போகலை. சின்ன பையன் வளரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல டாக்டர் பார்க்குறது நல்லது. அவர் கொஞ்சம் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். 2021 பாஜகவால் தான் அதிமுகவுக்கு 30 எம்எல்ஏக்கள் கிட்ட கிடைச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒருவேளை அதிமுகவோட வெற்றி பாஜகவில் தான் 2020 30 எம்எல்ஏக்கள் கிடைச்சி. எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அந்த டைமில் எலெக்ஷன் எடுத்தது பாஜக நடத்துச்சு. அந்த ஓட்டிங் மிஷின்லாம் அவங்க தானே பண்ணாங்க. நாங்கள் பண்ண ஓட்டிங் மிஷினில் தானே ஓட்டெல்லாம் போட்டாங்க. அது எங்கள் மிஷின் தானே அது. ஓ அப்படி. அதனால எங்களால் ஜெயிச்சான்னு சொல்லி. ஒருவேளை அதிமுகவை அழிக்கிறது தான் பாஜகவினுடைய திட்டம், அதுக்காக தான் காய்கள் நகர்த்தப்படுகிறதோ? திராவிட இயக்கத்தை அழிக்கணுங்கிறது அவங்களுடைய திட்டம். அதான் முடியாமல் போச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. என்னைக்கு யாருங்க சொல்லலை? இந்தியா என்னுடைய நம்பர் 1 விரோதின்னு சொல்லாதவன் யார்? அத்தனை அச்சு ஊடகங்கள் அவங்க கையில் தான் இருந்தது. 71 எலெக்ஷன் டைமில் காமராஜர் ராஜாஜி ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவங்க போட்டாங்க பாருங்கள் ஒரு ஆட்டம். நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க, உங்கள் அப்பாவே பிறந்திருக்க மாட்டார். அழிந்தது திமுக, ஒழிந்தது திராவிட இயக்கம். சும்மா அந்த வார பத்திரிகைகள்லாம் கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு போகும். தொலைஞ்சாங்க, செத்தாங்க, நாசமாக போனாங்க. கருத்து கணிப்பு திமுக அழிந்தது. 67 வந்தது, 71 அழிந்தது. எலெக்ஷன் முடியுது. வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரி ராயப்பாங்கிறவர் இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துவிட்டு நம்பிட்டு காமராஜர் ஆட்சிக்கு வந்துடுவார்னு ஓட்டு எண்ணிக்கை 8 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மணி நேரம் இருந்துருக்கூடாது. நேராக காமராஜர் வீட்டுக்கு போய் பதவி பிரமாணம் எங்கே பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வைக்கலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் இடமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு காலைல 8 மணிக்கு போயிட்டார். 11:30 மணிக்கு கந்தலாகிட்டு இருக்குது. 234 இடத்துல 184 இடத்துல திமுக ஜெயிக்குது. ஆட்சிக்கே வந்துடுவார்னு சொல்லி இந்த அச்சு ஊடகங்களால் தூக்கி வைக்கப்பட்ட காமராஜர் 15 இடத்துல நிற்கிறார். வெற்றி காணாமல் போயிட்டார். எதிர்கட்சியாக வர்றதுக்கான தகுதி கூட இல்லை போயிட்டார். இதான் நடந்தது. மக்களோட தொடர்பு இல்லாதவங்க அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் மக்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை, அந்த ஜாதிக்காக நடத்தினாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு பிறகு அவங்கள இப்போ சீர்த்துறதுக்கு யாருன்னு அச்சு ஊடகங்கள் காணாமல். இந்த கேள்வி நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்குறேன். இப்போ ஒரு பாஜகவினுடைய பிரதான வேட்பாளர் அண்ணாமலை மக்கள்கிட்ட நான் இது செய்ய போறேன்னு சொல்லி ஓட்டு கேட்காம ஏன் அதிமுகவும் திமுகவும் டார்கெட் பண்ணியே ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க என்னைக்கு எதை சொன்னாங்க? அப்போ இந்தியன்னு கூட்டணி வச்சாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு தைரியம் உள்ள கட்சியாக இருந்தால் எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்தாலும்
மக்கள் ஆதரவு எங்களிடம் இருக்கிற வரையில் எங்களை அசைக்க முடியாது. நீங்கள் 1000 கட்சி ஒன்றா சேருங்க, மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஊரில் அவங்களுக்கு வாய் வரலையே. அவங்க அடிச்சுக்குவாங்க, அவங்க ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, பிரிஞ்சிடுவாங்க, உடஞ்சிரும், வர்க்காது. அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யார் இப்படி தான் போயிட்டு இருந்தாங்க ஒழிய மக்கள் எங்களை ஆதரித்து ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைப்பாங்கன்னு ஒரு தடவை இன்றைக்கி ஒன்று சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மக்கள் அவங்கக்கிட்ட இல்லைங்கிறது தெரியும். அதனால் இப்படியெல்லாம் வேறு என்ன பேச முடியும்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? நான் என்ன சாப்பிட்ணும், நான் எந்த சாமியை கும்பிடணும், நான் எந்த மொழியில் பேசணும், நான் என்ன உடையை அணிஞ்சிக்கணும், நான் என்ன படிக்கணும், எல்லாம் நீ முடிவு எடுக்கிற. நான் தமிழில் பேசக்கூடாது, ஹிந்தி பேசணும். நான் வந்து ராமனை தான் கும்பிடணும், முருகன் சிவனை கூட கும்பிடக்கூடாது. இந்துத்துவாவிலையும் வைணவ சாமியான ராமனை தான் கும்பிடணும். அதையே ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அப்புறம் வந்து எல்லோரும் ஹிந்தி பேசணும். அப்புறம் நான் மாமிசம் சாப்பிடக்கூடாது, நான் வந்து இந்த காவி ஓட போட்டுக்கணும். செக்ஸை வச்சுக்கும் போது என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கலிங்க, மிச்சம் எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க. செக்ஸ் வச்சுக்கும் போது பக்கத்தில் வந்து நீ இப்போ செக்ஸ் வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டாலும் போடுவாங்க. அடுத்த அப்படி ஜெயிச்சா அதுதான் ஆகும். பிரெஞ்சு புரட்சியில் அது நடந்தது. சீமான்கள் சொன்னால் தான் கணவன் மனைவி சேர முடியுங்கிற அளவுக்கு அன்றைக்கி உத்தரவுகள் இருக்குது. பிரெஞ்சு புரட்சியில் இதெல்லாம் நடந்தது. அதே தான் இப்போ பிரெஞ்சு புரட்சிக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குதோ அது பூரா இன்றைக்கி பாஜக இருக்குது. மேரி அந்தோனையும் 14th லூயியும் வாழ்க்கை வரலாற்றையும் அந்த புத்தகங்கள் குஜராத் ஹிந்தியில் இருந்ததுன்னா வாங்கி மோடிக்கு, மோகன் பகவத்துக்கு, அந்த கூட்டத்துக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க ஒரு காப்பி. முசோலினுடைய கடைசி நாட்கள் இதெல்லாம் அனுப்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் மாதிரி ஆட்கள்லாம் கடைசியாக என்ன ஆனாங்கிறதுக்கு. 10 ஆண்டு காலம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தப்போ அதிமுகவினுடைய ஊழலை குறித்து பேசலை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பே டிஎம்கே ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3லாம் வெளியிட்டவர். ஏடிஎம்கேனுடைய ஃபைல்ஸ் வெளியிட போகிறேன்னு சொல்லி வெளியிடலை. ஆனால் இப்போ வந்து திடீர்னு அதிமுகவில் 6 ஊழல் அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதிமுக அவர் பக்கம் போயிடும், தொண்டர்கள்லாம் அவர் பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்கிறது, அந்த அனுமானிக்கிறத எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஸோ அவங்கள சேர்த்த விடாமல் பண்ணது அவங்க தானே பண்ணாங்க. அவங்க 4 ஏன் பிரிஞ்சாங்க? அத்தனை பேர்த்து மடியிலையும் காண இருந்தது, அதில் தான் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க அமலாக்கத்துறை வச்சு தான் மிரட்டி விட்டாங்க. அவங்க சசிகலாவை ஏங்க கடைசி வரலும் வெளியே விடல, அவங்க மிரட்டி உள்ளே உட்கார வச்சாங்க. சசிகலா வந்து அந்த அம்மா ஒரு நம்ம ஊருக்கு பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், பெண் தலைமையில் இருந்தால் தாய்க்குளம் பூரா ஓட்டு போட்டுரும். அந்த அம்மா வந்தாங்கன்னா இப்போ அப்படியே பெரிய ஓட்டு இது வந்துடும், அதிமுக பலம் பெற்றுடும், வளர்ந்துடும், நம்ம பிடியில் இருக்க மாட்டாங்கங்கிறதுனால தானே சசிகலா எந்த காரணத்தை மட்டும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த அளவுக்கு சசிகலா கொண்டு போயிருந்தாங்க. மிரட்டல் இதில் அமலாக்கத்துறையில் அதை வச்சு தானே மிரட்டினாங்க. அதை வச்சு தான் அண்ணாமலை பழனிசாமி மிரட்டினாங்க. பன்னீர்செல்வம் பார்த்தாரு, எதுக்கு இவங்ககிட்ட வம்புக்கு போகணும்னு சொல்லிட்டு க்ளீனாக சரண்டர் ஆகிட்டார். நீ சொல்கிற மாதிரி காட்டுக்கிறேன்ட்டார். கட்சி நல்லாவே இருக்குதுங்க, இவங்க தலைமை சரியில்லைங்க. அவங்க பூரா பிரிஞ்சு தாய் கழகத்துக்கு வந்தாலும் திமுகவுக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதான் ஆகிப்போச்சு. 1.5 கோடி தொண்டர்கள் எங்கே போனாங்க? பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு பிறகு 8 தேர்தல் நடந்ததுங்க. 8 தேர்தல்லையே சைபர் அவர். ஆமாம், காரணம் பாஜகவோட கூட்டணி. வர காரணமே கிடையாது. அதனால தான் ஈரோடு எலெக்ஷனில் நீ வந்துடாதப்பா, நான் டெபாசிட் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், வந்துடாதேன்னு ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பிரச்சாரத்துக்கு வராதேன்னு ஒரு கூட்டணி சொன்னது எந்த காலத்தில் உண்டு? அது அண்ணாமலைக்கு மாத்திரமே நடந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவர் மாத்திரம் போயிருந்தாருன்னா 70,000 வாக்கு வித்தியாசம் ஈரோட்டில். அண்ணாமலை மாத்திரம் போயிருந்தாங்க 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசம். அந்த அளவுக்கு. அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் இந்தடா, நீ பார்க்கிறது, கேட்கறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் இந்தடா, நீ பார்க்கிறது, கேட்கறது, நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா.
இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.